ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராகுலோட வந்து சாப்பிட்றதுக்கு வெளில போயிட்டுருக்கோம். கடா எங்கே வந்து எத்தனை வருஷமா ஆக்சுவலாக 2 வருஷமா ட்ரை பண்ணி இன்னைக்கு தான் வந்து வந்திருக்கான். பட் இன்னும் அந்த இடத்துக்கு நாங்கள் இன்னும் போகலை. வந்திருக்கான் ஆனால் அந்த இடத்துக்கு போனது சொதப்பலால நிறைய நான் சொதப்பிட்டு இருக்கலாமா. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்கோம் இவனை பற்றி அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்களே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க யாருனால வந்து டிலே ஆச்சு அப்படின்ட்டு. ஓகேயா, பார்த்துக்கலாம். ஸோ அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்றதுக்காக டி நகருக்கு போகிறோம். டி நகரில் தேர் பிரியாணி அப்படின்ட்டு ஒரு ஷாப் இருக்குது. அங்கே ரொம்ப நாளாக போகணுன்னு நாங்கள் ட்ரை பண்ணிருந்தோம். இன்னைக்கு தான் வந்து டைம் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் கிளம்பிட்டோம் நானும் ராகுலும். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி சொல்லுங்கள் ராகுல், ஆக்சுவலாக 2 வருஷமா நம்ம வந்து பிளான் போட்டு வந்திருக்கீங்க. அதே எனக்கு பெரிய விஷயமா. நிறைய பிளான் நம்ம போட்டோம். உங்களோட சில சொதப்பல்களால வந்து அத்தனை பிளான்ஸ் வந்து அதாவது என்னோட சொதப்பல்னால. சரி, ஓகே. என்ன செய்யறதுன்னு தெரியல. அது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ராகுல் வந்து இருக்கிறது பசங்க கூட வந்து இவர் வந்து அவ்வளோக்கா வெளியில போக மாட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீதருக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு இந்த இது. கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒர்த்தானா இருந்தா கூட அதுக்கு ஒரு துளி கூட ஒர்த்து கிடையாது. ராகுல், அந்த கடை எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகே. அந்த கடை வந்து சஜஷன் வந்து மிஸ்டர் ராகுல் தான் வந்து ரூட் சொல்லியிருக்காரு. நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன், பட் போனதில்லை. அண்ட் ராகுல் தான் அட்ரஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு வந்திருக்காருங்க. ஸோ போலாமாடா? ஓகே, போகலாம். ஓகே, நாங்கள் வந்து டேரெக்டாக பிரியாணி கடையில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். பாய். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். போகலாம். போக முடியும். இங்கிருந்து அப்புறம் தெரியுமாடா? ஆஹா காய்ஸ், இவனை நம்பி நம்ம வந்தோம்னா எங்களை தேட விட்டான் ரோடா. ஏடா சொல்லி தர்ற? A few inches later. லெஃப்ட்லயா? வரும். 1 hour later. இங்கதான் வந்து தேர் பிரியாணி. இந்த இடம் தான் கூட்டு வந்து கவுத்துட்டாப்ல மிஸ்டர் ராகுல். 346 minutes later. நன்றிடா, ரொம்ப நன்றி மக்களே. அது 1 மணிக்கு மேல போனா பிரியாணி இருக்காது. ஸோ சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி கூட்டிட்டோம்னா நாங்க வந்து அட்ரஸ் தெரியாம ரோடா அலைஞ்சி கூகுள் மேப் போட்டா அது வேற எங்கேயோ. அதுக்கப்புறம் நாங்க வந்து சரின்னு சொல்லிட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு கரெக்டா தேர் பிரியாணி கடைக்கு வந்து நின்னோன்னு கடை லீவ் இன்னைக்கு. இதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டடா நடக்கிற சில விஷயங்கள். அதாவது இவனை கூட்டிட்டு வரதே பெருசு, இவன் வரதே வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயம். இதுல வேற வந்து கடை வேற லீவு. இவன் செட் ஆனாலும் வந்து சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா செட் ஆகாமயே போயிடுச்சு. மழை வேற வர மாதிரி இருந்துச்சு. மழை கூட வரும்போது பயங்கர மழை வர மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பாருங்க, தெரியுதா ஷேட் அடிக்குது இல்லைங்களா? பயங்கர வெயில் அடிக்குது. ஸோ அடிச்சு பிடிச்சி வந்தா கடைசியா மணி வந்து 1 தாண்டிடுச்சு. 1க்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா இது எப்படிங்க? ஒரு நிமிஷம், அது அந்த கையில பிடிங்க. அந்த கையை கொடுங்க. தேங்க்ஸ், ரொம்ப நன்றி ராகுல். உங்களை நம்பி வந்ததுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டீங்க. அண்ட் இப்போ என்ன பண்ணுவோ தெரியாது. இப்போ என்ன பண்ணுவோ தெரியாது. ஒழுங்கா வேற எங்கேயாவது பிரியாணி சாப்பிட சூப்பரா கிடைக்கணும். அண்ட் இப்போ நான் வந்து நாங்க எங்க போறது அண்ட் எங்க போறோம் அப்படின்னே வந்து தெரியாம ரோட்ல நின்றுட்டு இருக்கோம். டி நகர்ல போறோம் சாப்பிடுறோம். A few moments later. நாங்க 2 பேரும் தனியா நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பாருங்க, துணைக்கு வந்து உட்காந்து இருக்கு. இப்போ வந்து நீ கசியாடா டே பார்த்துட்டு இருக்கீங்க. போடா. இங்க வந்து பாத்தீங்கன்னா டி நகர்ல ரோட்ல நிக்க வச்சுட்டு இப்போ உட்காந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கான் அவன் எங்க போலாம் அப்படின்னு. இவனெல்லாம் என்ன பண்ணலாம்? நாம போகணும்ல, போறோம் மாஸ் பண்றோம். இது ஏதாங்க 1 மணி நேரமா சொல்லிட்டு இருக்கான். இங்க இருந்து நகர்ந்த பாடு எனக்கு தெரியல.
என்ன பண்றீங்க ராகுல்? என்ன பண்றீங்க? நிறைய இருக்கு. நிறைய இருக்குடா. எங்கடா கூட்டு போற? அதான் ஒரே குழப்பமா இருக்கு. நீ வரான்னு சொல்லும் பொழுதே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சுடா. என்னடா அவன் வரானே அப்படின்னு. கரெக்டா நம்ம வர்ற அன்னைக்கு இப்படி நடக்கும்னு. நான் வர அன்னைக்கு கிடையாதா, நீ வந்த பத்தியா கூட. அதுதான் பிரச்சனை. பிரச்சனையை வந்து கூடையே கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கேன் கைஸ் நான். அதனாலதான் நீங்க வந்து எதுவுமே கரெக்டா அமையல. தேங்க்ஸ்டா. போறோம். நான் கண்டுபிடிக்கணும். சரி பாரு, சீக்கிரம் பாருங்க. 5 மினிட்ஸ் பாருங்க. போறோம், சாப்பிடுங்க பாருங்க. 20 minutes later. 25 மினிட்ஸ் ஆச்சு. இன்னமும் அதே இடத்துல நின்று தேடிட்டு இருக்கான். ஐயா 25 நிமிஷம் ஆச்சு நீங்க சொல்லி. போகணுமா இல்லையா என்ன சொல்றீங்கன்னா நான் அப்படியே நடந்து போயிடுறேன். சரி கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரியான இன்னொரு வீடியோல கண்டிப்பா உங்களை மீட் பண்ண மாட்டேன். வேற வீடியோல வந்து உன்னை வச்சுட்டு என்னடா பண்ண முடியும்? அப்புறம் வேற வீடியோல உங்களை மீட் பண்ணலாம்னு இருக்கேன் நான். இந்த வீடியோ வந்து செம்மையா போகுது. மாசா இருக்க போகுது இந்த வீடியோ. ரெஸ்பான்ஸ் வரும்போது தெரியும். நான் இந்த வீடியோவோட ஃபயர் என்னன்னு அப்ப தெரியும். அவரு வந்து முன்னாடியே கால் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. பரவாயில்ல, அது பெரிய விஷயம். ஆக்சுவலா இன்னொரு என்னன்னா, நான் கூட வேற ஒருத்தருக்கு தான் போய் கேட்டேன். நீ யார்கிட்ட போய் கேட்டேன்? அவர்கிட்ட தான் இங்க அந்த கடை இங்க. அவர் யாரு? அவர் திருநெல்வேலி உட்கார்ந்து இருந்தாரு. நான் கடையை காணும் சொல்லிட்டு அவங்க போய் கடை எங்க இருக்குங்க இதுதான் கடை. எவ்ரி சண்டே இருக்குமா? கிருத்திகைன்னு நினைக்கிறேன். சொதப்பிடுவாரு. சொதப்பாம அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணதுனால இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரு சொதப்புவாங்க அப்படின்னு. இப்ப புரியுது. நல்ல வேலை இத்தனை நாளா வந்து இத்தனை வருஷமா வந்து இவனை வந்து வெளியில போலாம்டா அப்படின்ட்டு இவனை நான் கூப்பிட்டுருந்தேன். பட் இவன் வரல அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஒவ்வொரு வாட்டி இவனை கூட்டு போயிருந்தா இந்த மாதிரி நிலைமை தான் இருக்கும். இதுல வந்து சொல்றேன், நான் அட்ரஸ் டைமிங் இதெல்லாம் பார்த்து கரெக்டான டைமிங்ல வந்து நான் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்றேன். ஸோ நீங்க வந்து எடுத்துருங்க. எல்லாமே கேட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஆனா வந்து அவன் இங்க வந்து தான் கேட்பாங்கிறது எனக்கு தெரியாமே போயிடுச்சு. வா வா வண்டி எடுங்க. அண்ட் இந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் கட் பண்ற வீடியோ அண்ட் இந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமாங்கிறது எனக்கு தெரியாது. அண்ட் இதே மாதிரி ஒரு வீடியோல கண்டிப்பா உங்க மீட் பண்ண மாட்டேன். நல்ல வீடியோ கண்டிப்பா ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுறேன். அண்ட் கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த மாதிரி யாராச்சும் நீங்க ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இந்த மாதிரி சொதப்பு நடந்திருக்கா அப்படின்னு. ஓகே, பாய்.